எவ்வளவுதான் சொன்னாலும் இவர்களுக்கெல்லாம் புத்தி வராது. இப்படி கிராமத்திலே ஒரு கருத்தை பதிவிடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏறக்குறைய இலங்கையில் ஆட்சி பீடத்தில் இருந்தவர்களையும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறது கனடா அரசாங்கம். அப்படி கனடா அரசு சார்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன? இலங்கை ஆட்சியாளர்களை மையப்படுத்தி அந்த கருத்துகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன? இதை குறித்த செய்திகளை இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம். எங்களுடைய இந்த வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொளிகளும் உங்களை தொடர்ச்சியாக வந்தடைவதற்கான களத்தை எட்டும். அதுபோல தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சொந்தங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நாங்கள் எப்படி எங்களுடைய வளர்ச்சியை கட்டி அமைக்க வேண்டும் என்பதற்கான தேடலாக அவைகள் இருக்கும். இன்று கனடா அரசாங்கத்தில் பிரம்டன் நகரின் மேயராக இருக்கக்கூடிய பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் சில கருத்துக்களை இலங்கை ஆட்சியாளர்களை மையப்படுத்தி பதிவு செய்திருக்கின்றார். அந்த கருத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுக்கடி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கனடா அரசாங்கத்தில் அந்த பிரம்டன் நகரில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நினைவு தூபி 2 நாட்களுக்கு முன்புதான் அவைகள் திறந்து வைக்கப்பட்டது. அப்படி திறந்து வைக்கப்பட்ட பொழுது இந்த பேட்ரிக் ப்ரவுன் என்கின்ற அந்த மேயர் அவர்கள் சில விடயங்களை குறித்து பேசியிருந்தார். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து இந்த பகுதியிலிருந்து நீங்கள் வெளியேறிவிடுங்கள் என்ற கருத்தை அழுத்தமாக பதிவிட்டார். அதுபோல அந்த இன அழிப்பு என்பது தமிழர்களுக்கு உடல் ரீதியான இன அழிப்பு மட்டும் நடைபெறவில்லை, உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் அவர்களுடைய அந்த கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, இவை அனைத்திலுமே இன அழிப்பு நடந்திருக்கிறது என்பதுதான் பேட்ரிக் ப்ரவுன் அவர்களுடைய அந்த கருத்தாக இருந்தது. இந்த விடயம் முடிந்த பின்பு அனுரா அரசாங்கத்திலிருந்து கனடா உயரதிகாரிகளை போய் சந்திக்கின்றார்கள். அப்படி சந்தித்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி நீங்கள் அமைத்தது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இந்த 2009ஆம் ஆண்டு இங்கே எந்த இன அழிப்பும் நடைபெறவில்லை. அப்படி இன அழிப்பு நடைபெற்றிருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது நிரூபிக்கப்படவும் இல்லை. நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு பாலும் தேனும் சோறும் அவர்கள் என்னென்ன கேட்கிறார்களோ அதையெல்லாம் கொடுத்து சிங்களர்களை விட அவர்களை மேலாக வைத்திருக்கிறோம். எங்களுக்கு அவர்கள்தான் முதன்மையாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் எப்படி இன அழிப்பு செய்திருப்போம் என்ற ஒரு கருத்தை அனுரா அவர்கள் கனடா அரசாங்கத்தின் நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார். இதை குறித்து நானும் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். தற்பொழுது இந்த நினைவு தூபி அமைக்கப்பட்ட விடயத்தில் சிங்களத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு அரிப்பு ஆரம்பித்து விட்டது. அவர்கள் அனைவருமே கருத்துக்களை பதிவிடத் தொடங்கிவிட்டார்கள். கனடா அரசாங்கம் திட்டமிட்டு இலங்கைக்கு எதிராக செய்கிறது. சில தமிழர்கள் சொல்லக்கூடிய பொய்களை உள்வாங்கிக் கொண்டு நினைவு தூபி அமைப்பதும் இன அழிப்பு நடந்துவிட்டது என்று சொல்வதும் ஏற்புடையதாக இல்லை. இவைகளெல்லாம் திட்டமிட்ட ஒரு சதி என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு சிங்கள தலைவர்கள் தங்களுடைய அரிப்பை தீர்த்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட விடயத்தில்தான் இப்பொழுது பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். அதுவும் குறிப்பாக ராஜபக்சேக்கு அந்த கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைந்தவுடன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தான் பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார். நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைத்து அதை திறப்பதற்கு அனுமதி அளித்த மறு நிமிடமே ராஜபக்சே போன்றவர்களெல்லாம் உடனடியாக அவர்கள் அதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். அப்படி அவர்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள் என்பதை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அது என்ன நோக்கிற்காக வைக்கப்பட்டதோ அந்த வெற்றியை அடைந்திருக்கிறது என்பதாகத்தான் என்னால் கணிக்க முடிகிறது. அப்படி என்றால் பிழை செய்தவர்களுக்கு உண்மை வெளிவருகின்ற பட்சத்தில் அவர்களால் பொறுத்திருக்க முடியாது. அப்படித்தான் ராஜபக்சே போன்றவர்கள் இப்பொழுது இந்த நினைவு தூபிக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான ஒன்று. என்னை பொறுத்த மட்டில் ராஜபக்சே அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் அன்று இன அழிப்பு நடைபெறவில்லை என்று குறிப்பிடுகின்றீர்கள்.
அல்லது நீங்கள் தவறு செய்யவில்லை என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுகின்றீர்கள். நாங்கள் தமிழர்களுக்கு எதிராக எந்த செயல்பாடும் செய்யவில்லை என்பதை அழுத்தமாக பதிவிடுகிறீர்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் சொல்வது சரியாக இருக்குமென்றால் நீங்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் ஆஜராகி நான் எந்தவிதமான தவறும் செய்யவில்லை, அங்கு இன அழிப்பு நடைபெறவில்லை என்கின்ற விடயத்தை நீங்கள் தெளிவுபடுத்தலாமே. ஒரு பொறுப்புக்கூறல் விடயத்தை கூட உங்களால் எடுத்துக்கொள்ள முடியாமல் ஒரு அரசு கொடுக்கக்கூடிய பாதுகாப்புக்குள் ஒளிந்து இருந்து கொண்டு நீங்கள் செயல்படுகின்ற விடயத்தின் பின்னணியை வைத்து பார்க்கின்ற பொழுது இன அழிப்பு நடந்ததற்கான அனைத்து விடயங்களும் உண்மை என்பது துல்லியமாக தெரிகின்றது. உங்களுக்கான தண்டனைகள் கிடைக்கக்கூடிய நாள்தான் தமிழர்களுக்கான ஒரு பொன்னான நாளாக அமையும் என்கின்ற கருத்தை பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். இந்த பதிவு இப்பொழுது சிங்கள தலைவர்களிடம் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே அவர்கள் இப்பொழுது கூடி பேச ஆரம்பித்து விட்டார்கள். என்னடா கனடா அரசாங்கம் கனடா நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தமிழர்களுக்கு ஆதரவாக நாம் இன அழிப்பு செய்தோம் என்று ஒரு தூபியை நிறுவிவிட்டார்கள். இதுபோலத்தான் இப்பொழுது 4 பேருக்கு தடை விதித்து விட்டது பிரிட்டன் அரசாங்கம். இப்படியே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கக்கூடிய நாம் வெளியே எந்த இடத்திற்கும் செல்ல முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடுமோ என்கின்ற பீதி சிங்களத்தை சார்ந்தவர்களுக்கு வர ஆரம்பித்து விட்டது. இதே சூழலில் தமிழர்களுடைய அந்த 2009 நடந்த அந்த கொடூரத்தை மையப்படுத்தி பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த நினைவேந்தல் நிகழ்வில் உமா குமரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இலங்கை நடத்திய மனித உரிமை மீறல்கள், இன அழிப்பு, இவைகளுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கான களத்தை நான் எடுத்துக்கொண்டு போராடுவேன் என்று அவர் அந்த கூட்டத்திலே பேசிய விடயம் கூட பரபரப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றன. எனவே ஒட்டுமொத்தமாக அனைத்து இடங்களிலும் தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு அலை உருவாகிவிடுமோ என்கின்ற பயம் ஒருபுறம், இன்னொரு புறம் எங்கே தாங்கள் செய்த குற்றங்கள் எல்லாம் வெளியே தெரிந்து குற்றவாளிகளாக நாம் சிறைக்குள் சென்று கம்பி எண்ணக்கூடிய நிலைமைகள் வந்துவிடுமோ என்கின்ற பீதியில் இலங்கைக்குள் ஒரு ஓரமாக ஓனான் குஞ்சு போல உட்கார்ந்திருந்து கொண்டு இலங்கை ஆட்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்புக்குள் உட்கார்ந்து இருந்து கொண்டு நாங்கள் தமிழர்களுக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை என்கின்ற பசப்பு வார்த்தையை ராஜபக்சே போன்றவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுதுதான் நான் முதலில் சொன்னது ஞாபகத்திற்கு வருகின்றது. இவர்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தி ஏறாது. அதுபோல எவ்வளவுதான் இவர்கள் தங்களை நியாயவான்களாக காட்டிக்கொண்டே இருந்தால் கூட இவர்கள் செய்த அயோக்கியத்தனமும் இவர்கள் செய்த கொடூரங்களும் எவ்வளவுதான் இவர்கள் மறைத்து வைத்தாலும் ஒரு காலத்தில் அவைகள் வெளியே தெரிந்துதான் தீரும் என்பது நிஜம். தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு சென்று இவர்கள் கட்டி அமைத்திருக்கக்கூடிய அரசியல் ரீதியான கட்டமைப்புகள் இதற்கான ஒரு விடிவை கொண்டு வரும் என்பது மட்டும் மறுப்பதற்கு இல்லாத உண்மை. நன்றியுடன் இன்பா.